இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அந்த நாட்டு உப ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியால்கோட், பஹவல்பூர், பெஷாவர், குவெட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் வியாழக்கிழமை இரவிலிருந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை அடுத்து அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என நம்மால் அவர்களிடம் சொல்ல மட்டுமே முடியும். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றத்தில் நாம் தலையிடப் போவதில்லை. அது நம் பணியுமல்ல. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வசம் ஆயுதங்கள் கீழே போட வேண்டும் என அமெரிக்கா சொல்ல முடியாது. இந்த மோதல் பிராந்திய ரீதியிலான போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறக்கூடாது என்பது நம் எதிர்பார்ப்பு. அப்படி நடந்தால் பேரழிவு ஏற்படும். இது அந்த நாடுகளின் தலைவர்கள் வசம் உள்ளது என வான்ஸ் கூறியுள்ளார். இதேவேளை இந்தியாவின் நடவடிக்கைகளால் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். இந்திய தரப்பின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதன் காரணமாக பாரிய மோதல் ஒன்று உடனடியாக நிகழும் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என அவர் குறிப்பிட்டும் உள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதிய போப்பாண்டவராக அமெரிக்கரான லியோ எக்ஸ்ஐவி என்றழைக்கப்படும் கர்தினால் ராபர்ட் பிரிவோஸ்ட் தேர்ந்தெடுத்த செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டாடியுள்ளார். அத்துடன் போப்பாண்டவராக தெரிவு செய்யப்பட்டவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் அவர் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அவர் முதல் அமெரிக்க போப் என்பதை உணர்ந்தது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. என்ன ஒரு உற்சாகம்! நம் நாட்டிற்கு என்ன ஒரு பெரிய மரியாதை! போப் லியோ எக்ஸ்ஐவியை சந்திப்பதை நான் ஆவலுடன் எதிர்நோக்குகின்றேன். இது மிகவும் அர்த்தமுள்ள தருணமாக இருக்கும் என அவர் தனது பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் முதல் அமெரிக்க போப்பாண்டவராக லியோ எக்ஸ்ஐவி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு வாழ்த்துக்களையும் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் 8000 எக்ஸ் கணக்குகள் முடக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா இடையே நேரடி தாக்குதல்கள் தொடங்கியுள்ள நிலையில் எக்ஸ் தளத்துக்கு இந்திய மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள், பிரபலங்கள் மற்றும் ஊடக அமைப்புகளின் சமூக ஊடக கணக்குகளை குறிவைத்து இந்தியா மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் நிறுவனம் கூறியதாவது, இந்திய அரசின் நிர்வாக உத்தரவினை ஏற்று இந்தியாவில் உள்ள 8000 எக்ஸ் வலைத்தள கணக்குகளை முடக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் இந்திய அரசின் கோரிக்கைகள் மீது எங்களுக்கு உடன்பாடில்லை. இந்த தடை உத்தரவுகளால் பாதிக்கப்படும் அனைத்து பயனர்களும் நீதிமன்றங்களிலிருந்து தகுந்த நிவாரணம் பெற நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மீது இன்றைய தினம் இந்திய ராணுவம் சுமார் 40க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி ஆங்காங்கே வெடிக்க செய்தது. இதற்கு பதில் வழங்கும் முகமாக பாகிஸ்தான் ராணுவம் தற்போது ஜம்மு காஷ்மீரின் ராணுவ நிலைகள் மீது சரமாரியாக ட்ரோன்களை ஏவி வருகின்றது. எனினும் இந்திய தரப்பில் செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவ் செய்யப்பட்டு பாகிஸ்தானின் ட்ரோன்களை வானில் வெடிக்க செய்யும் காட்சிகளும் பதிவாகி வருகின்றது. இதேவேளை ஜம்மு காஷ்மீரின் ராணுவ விமான தளம் மீது பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கத்தோலிக்க திருச்சபையின் 267வது பாப்பரசராக அமெரிக்க கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் லியோ எக்ஸ்ஐவி என்ற பெயரை எடுத்துக்கொண்டுள்ளார். இது கத்தோலிக்க திருச்சபையின் 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அமெரிக்கர் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். 2025 மே 8 அன்று 2வது நாளில் நடைபெற்ற 4வது வாக்கெடுப்பின் பின்னர் சிஸ்டின் சேப்பலிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியது. இது புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கின்றது.
அதனைத் தொடர்ந்து புனித பீட்டர் பேராலயத்தின் மைய தளத்தில் எங்களுக்கு ஒரு பாப்பரசர் இருக்கின்றார் என்ற அறிவிப்புடன் புதிய பாப்பரசர் அறிமுகப்படுத்தப்பட்டார். 69 வயதான லியோ எக்ஸ்ஐவி சிகாகோவில் பிறந்தவர். பெருவில் மிஷனரி பணியில் ஈடுபட்டிருந்த இவர் வத்திக்கானில் முக்கியமான பிஷப்புக்கள் நியமனத்திற்கான அலுவலகத்தை தலைமைத்துவம் செய்திருக்கின்றார். அவர் திருச்சபையிலுள்ள மற்றும் வெளி சவால்களை சமாளிக்க ஒருங்கிணைந்த மற்றும் அமைதியான வழிகாட்டியாக கருதப்படுகின்றார். முந்தைய பாப்பரசர் பிரான்சிஸ் 2025 ஏப்ரல் 21 அன்று 88 வயதில் காலமானார். அவரது 13 ஆண்டுகால பாப்பரசர் பதவிக்காலத்தில் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். பிரான்சிஸ் நியமித்த கார்டினல்களும் பெரும்பாலும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். இது புதிய பாப்பரசரின் தேர்வில் முக்கிய பங்கு வகித்தது. புதிய பாப்பரசர் லியோ எக்ஸ்ஐவி திருச்சபையின் முன்னோக்கி பயணத்தை தொடர்வதற்கான முக்கிய பொறுப்பை ஏற்கின்றார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் திருச்சபை எதிர்காலத்தின் மேலும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பூமியை அதிர வைக்கும் வகையிலான ஒரு அறிவிப்பை ஒரு சில நாள்களில் வெளியிடவிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா நாட்டின் பிரதமர் மார்க் கார்னி சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்புக்கு பிறகு இரு தலைவர்களும் ஓவல் அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தனர். அப்போது ட்ரம்ப் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டார். அடுத்த ஒரு சில நாட்களில் உலகை அதிர வைக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிடப் போவதாக அவர் கூறியுள்ளார். அது வணிகம் தொடர்பான அறிவிப்பு அல்ல என்று மட்டும் தெளிவுபடுத்திய ட்ரம்ப், அதை தவிர்த்து வேறு ஒரு விஷயம் இது, ஆனால் நிச்சயம் அது உலகை அதிர வைக்கும் அறிவிப்பாக இருக்கும், நாட்டின் மற்றும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அறிமுகப்படவிருக்கின்றது, இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். ட்ரம்பின் இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்வதற்கு திட்டமிடுகின்றார் என்று பலர் தங்களது கருத்துக்களை பதிவிட்டும் இருக்கின்றார்கள். ஆனால் ட்ரம்ப் நிர்வாகத்தில் நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர்களே அவர் என்ன சொல்ல போகின்றார் என்பது தெரியவில்லை என்று கூறியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்று காலை உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கிய நிலையில் அதிலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 12 பேரில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆயுதம் தரித்த 2 விமானப்படை வீரர்கள் மற்றும் 3 சிறப்பு படை வீரர்கள் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிங்ராகொட விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட பெல் 212 ரக உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது. உலங்கு வானூர்தி மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் விபத்துக்குள்ளானதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் உறுதி செய்துள்ளார். விமானத்தில் இருந்து 2 விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்திருந்தார். சிலர் காயமடைந்ததாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தும் இருந்தார். 2 விமானிகள் உட்பட 12 பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை சுமார் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது.